ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க பாருங்கள். ஸோ தெரிஞ்சவங்க அடிஷ்னலாக இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியுதாங்கிறத பார்த்துங்க. ஸோ கிரெட்டுங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கிரெட்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இது ஈவன் ப்ளே ஸ்டோரில் கூட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட்டு கிரெட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணாலும் வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் டேரெக்ட் லிங்க் கொடுக்குறேன், வேணால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ண ஆப்பு தான். ஸோ இது பேமெண்ட்டு ஜஸ்ட் நம்ம எப்படி வந்து நார்மலாக வந்து ஒரு பில் பேமெண்ட் வந்து ஃபோன்பே கூகுள் பேலாம் பண்ணுறோமோ அதே மாதிரி இது கிரெடிட் கார்டுக்குன்னே ஸ்பெஷலைஸாக உள்ளது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டோட பேமெண்ட் பண்ணுறப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்கு இல்லை இந்தியன் பேங்க்கு இல்லை வேறு ஏதோ ஒரு பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் லைக் 1 or 2 days வரைக்கும் வராது. சம்டைம்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண கன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில்லையோ இல்லை பணம் போனதுக்கான டிரான்சாக்ஷன்லேயோ தான் மெசேஜ்லேயோ தான் வரும். பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வராது. பட் ஆனால் கிரெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதோட ஸ்டேட்டஸை வந்து ரெகுலராக பார்த்துக்க முடியும். ஈவன் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்டு நிறையா ரெஃபரல் பாயிண்ட்டு எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. நீங்கள் மற்றவங்கள ரெஃபரல் பண்ணுறது மூலியமாகவும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து இப்போ மற்றவங்களோட லிங்க் நான் எப்படி இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களோட லிங்க்லேருந்து ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அடிக்கடி கிரெட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாக போய் பேங்கிங் ஆப்பில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் பேமெண்ட் ஆகிட்டா என்னங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரே பணம் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி பே பண்ண போகிறீங்க இப்போ இந்த கிரெட்லேயும். ஸோ நீங்கள் பேங்க் ஆப்பில் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு ரிவார்டும் வராது. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிவார்ட் பாயிண்ட்டு அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சின்ன சின்ன கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் வரதுனால இது வந்து கிரெட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதோட ஆப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் பேங்கிங் ஆப் அப்படின்னா மோஸ்ட்லி வெப்சைட் ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ லோட் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஓடிபி வந்து நமக்கு லாகின் ஆகிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டு செக்யூர் யுவர் கார்டு ஆஸ் பர் ஆர்பிஐ நியூலி அப்ரூவ்ட் அப்கிரேட் டு என்ஜாய் சீம்லெஸ் பேமெண்ட். ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்பிஐ வந்து எந்த ஒரு கார்டு டீட்டெயில்ஸையும் வந்து சேவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லா ஆப்புக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லா ஆப்புமே வந்து இதை அடிக்கடி இப்போது ரீசெண்ட் டைமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து இதை ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேவ் ஆகிடும். நான் வந்து ஜஸ்ட்டு அதை இக்னோர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கிரெட்டு. ஸோ கிரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களோட கார்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி சேர்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் உங்களால் வந்து பிஎஸ்என்எல் பில்லாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து இதில் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து ரிவார்ட் பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு இது பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ்பேக் அப் 2000 இஸ் எக்ஸ்பைரிங். ஸோ கிளைம் நவுன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வரும். கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் பை பேயிங் டூ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ₹2 நான் நம்ம வந்து 1000 வரைக்கும் கேஷ்பேக் வரும்னு சொல்கிறாங்க, ₹1000 வரைக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த ₹2 வந்து பே பண்ணோம் அப்படின்னா இந்த கார்டு வந்து சேவ் பண்ணுற மாதிரி செக்யூர் கார்டுன்னு பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா நான் ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் படி இவங்க வந்து எந்த ஒரு கார்டையும் சேவ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இதுக்கேற்ற மாதிரி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதுக்காக எல்லா ஆப்ஸ்லேயும், இந்த ஆப் மட்டும் இல்லை எல்லா ஆப்ஸ்லேயுமே வந்து கொண்டு வராங்க. நீங்கள் வேணாம் அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேமெண்ட்டை வந்து பண்ணலாம். ஸோ இந்த கார்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹோமுக்கு பக்கத்தில் கீழே பார்த்திங்கன்னா கார்டு, பே, ரிவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, அதே மாதிரி ஷாப்பு, இதே மாதிரி மோர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இதில் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபஸ்ட்டு கார்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 2-3 கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட் கார்டுன்னு டாப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கார்டை வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியும் உங்களுக்கு கார்டோட பேமெண்ட் வரப்போ டீட்டெயில்டாக வந்து இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாட்ஸ்அப்லேயும் நமக்கு இண்டிகேட் பண்ணிடும். பட் ஆனால் நம்மளோட கிரெடிட் கார்டோட கம்பெனிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபார்மல் இமெயிலில் மட்டும்தான் அவங்க வந்து சொல்லுவாங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு பில் இந்த வாட்டி ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் இவங்க வந்து ஒன்ஸ் பில் ஜென்ரேட் ஆனதுலேருந்து நமக்கு ஃபாலோ அப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எக்ஸ்பைரி டேட் வரைக்கும். ஸோ இது வந்து இதில் ஒரு சூப்பரான விஷயம். அதே மாதிரி பேமெண்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வந்து வாட்ஸ்அப்லேயும் கன்ஃபர்மேஷன் வந்துடும், இமெயிலையும் கன்ஃபர்மேஷன் வந்துடும், மொபைல்லையும் மெசேஜ்லேயும் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இந்த அளவு கன்ஃபர்மேஷன் வரதுனால நம்ம வந்து பணம் போயிட்டா போலையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடா யூஸ் பண்ணுறேன். பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு போனாலே ரிமைனிங் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ₹1,00,000 லிமிட், நீங்கள் இந்த மாதம் வந்து ஒரு ₹20,000 செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பேங்க் ஆஃப் பரோடாவோட கிரெடிட் கார்டு வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து ₹20,000 நீங்கள் செலவு
பண்ணியிருக்கேன்னு காட்டும். ஸோ பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பே கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், அதை 20,000 நீங்கள் இந்த வாட்டி எடுத்துருக்கீங்கிறத காமிக்கணும்ல, அது அதெல்லாம் எதையுமே காமிக்காது. நீங்களாக தான் வந்து 20,000 அப்படின்னு மேனுவலாக டைப் பண்ணணும். நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ நீங்கள் இந்த வாட்டி செலவு பண்ணியிருக்கீங்கிற பார்த்துட்டு ரெண்டாவது ஸ்க்ரீனில் நீங்களாக மேனுவலாக அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி தான் பேன்னு கொடுக்கணும். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த CRED தான் வந்து சூப்பரான ஆப்பாக எனக்கு தெரியுது. ஸோ ஏன்னா நான் வந்து ஒன்ஸ் பே பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடுது. அதே மாதிரி புது பில் ஜென்ரேட் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வருது. ஸோ ஃபாலோ அப் நமக்கு ரிமைண்டர் வந்து கண்டினியூஸாக அவங்க கொடுக்கறதுனால நம்ம வந்து பில்லை வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டோம். ஈவன் இதில் வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் உங்களை பண்ண மாட்டாங்க. ஈவன் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸாக மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும், மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். பட் ஆனால் இது பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு மெசேஜுமே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன். ஸோ எக்கச்சக்க பேர் வந்து CRED யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ நான் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அட்வான்டேஜஸ் தான். இதில் வந்து CREDல பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் தான் வந்து இந்த பேங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களால் BSNL பில்லாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ரீசார்ஜாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களால் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பே நவ் கொடுத்து 5% டிஸ்கவுண்ட்டு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 471 பில்லு காட்டுது, 5% டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலுமே இது எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனு. ஸோ அதே மாதிரி ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நிறையா ப்ராடக்ட்டை வந்து ஷாப் பண்ணிக்கலாம். இந்த ஷாப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சி மாதிரி போட்டு ஒரு மேலே ஒரு டேஷ்போர்ட் 100ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஃபர்ஸு. இந்த ஆஃபர் வந்து எப்படின்னா, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து காயின்ஸ் ஒன்று வரும், CRED காயின்ஸ்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 21,596 நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி CRED காயின்ஸ் வரும். இந்த மாதிரி ஜெம்ஸு, அதே மாதிரி இந்த மாதிரி வவுச்சர்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த CRED காயின்ஸை வச்சு நீங்கள் புது புது ஆஃபர்ஸ்லாம் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கூகுள் பே, ஃபோன்பேலலாம் உள்ள மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா CRED காயின்ஸ் வரது மூலயமா வந்து ஒரு சில டைம்ஸில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்பயுமே வந்து ப்ரோமோ கோட் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஈவன் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டுமே இதில் வந்து நிறைய டைம் வந்து வரும். ஸோ பில் பேமெண்ட்டுக்குலாம் இதை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதுமாதிரி லாஸ்ட்டில் மோர்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸு, ஸோ பேங்க் பேலன்ஸ் அதுவுமே பார்த்துக்கலாம். கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், கிரெடிட் ஸ்கோரு. அதே மாதிரி ரிவார்ட்ஸு, அதே மாதிரி இதோட அடுத்த ஆப்ஷன் ரெஃபர் அண்ட் ஏர்ன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி காயின்ஸு, CRED காயின்ஸு, வவுச்சர்ஸு, பிராண்ட் ஆஃபர்ஸு, ஸோ இது எல்லாமே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு பில்லு, ஹவுஸ் ரெண்ட்டு, எஜுகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ட்ராவல், நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஈஸியாக சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெஸ்பான்சிவான சப்போர்ட். ஏன்னா இதில் வந்து இவங்களோட UAE தான் வந்து பக்காவான UAE, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 1 இயர் 1.5 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே ஃபெயில் ஆனது கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வந்து நமக்கு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம பேங்க் வெப்சைட்லேருந்து பண்ணுறப்போ இன்கேஸ் வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்னு வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்போர்ட் இருக்காது. பட் ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ பக்காவான சப்போர்ட்டிங் சிஸ்டம் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் CRED யூஸ் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து வேறு எது இதில் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலராக நீங்கள் வந்து பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு கார்டோட பில்லை வந்து பே பண்ணி எப்படி வந்து கார்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரிஜிஸ்டர்னு கொடுத்து மொபைல் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணி இப்போ உள்ளார வந்துட்டேன். உள்ளார வந்ததுக்கப்புறம் இந்த கார்டு செக்ஷனுக்கு போயிடணும். ஸோ இந்த கார்டு செக்ஷனில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆட் கார்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்து நீங்கள் வந்து கார்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்டை ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக நான் பே நவ்னு கொடுக்குறேன். ஸோ பே நவ் கொடுத்தோன்னே என்டர் அமௌண்ட் அப்படின்னு காமிக்குதா. ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ என்ட்ரு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத காமிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அந்த கார்டு டீட்டெயிலை சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்துடும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வந்துடும். பட் ஆனால் இங்கே வந்து என்டர் அமௌண்ட்டுன்னு காமிங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பேக் போய்டுங்க. ஸோ இந்த இடத்துல பேயிங் ஹிடன் சார்ஜஸ்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை இங்கேயே பார்த்துக்க முடியும். ஸோ சூஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள்னு இருக்கும். ஸோ இங்கே லாகின் வித் கூகுள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி, எந்த இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ இந்த அக்கௌண்ட்டை அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பர்மிஷன்ஸ் கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு
ஸோ ஒன்ஸ் உங்களோட இமெயிலை நீங்கள் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணோன்னே உங்களோட வந்து கிரெடிட் கார்டுக்குமே வந்து அதே இமெயில் தான் கொடுத்துருக்கீங்க, உங்களோட கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கும் அதே இமெயில் தான் கொடுத்துருக்கீங்கன்னா, நீங்கள் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இமெயில் கூட லிங்க் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அதில் இருக்க கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் கூட இதை இவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. லிங்க் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் இமெயில் ஐடி லிங்க்டு அப்படின்னு போட்டு அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி தெரிஞ்சிடும். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம எப்படி வந்து இப்போது கார்டு கொடுத்து நம்ம வந்து கொடுத்தோமோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியும் காமிச்சிச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து இமெயில் ஐடியை வந்து உங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்த இமெயில் ஐடியை சூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து பில்லு வரும். அதர்வைஸ் நீங்கள் வந்து மேனுவலாக தான் பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே நோவு கொடுத்துட்டு என்டர் அமௌண்ட்டுன்னு காமிச்சு பார்த்தீங்களா, ஸோ உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் எவ்வளவோ அதை சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரெக்டான இமெயில் ஐடியை சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி டியூ ஆன் அப்படின்னு போட்டு 20 செப்டம்பர் டோட்டல் டியூ 3682 ரூபா. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அன்பில்டு கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கார்டு ஆஃபரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ஆஃபர்ஸ் இங்கே காமிக்கும். ஸோ நம்ம ஏதாவது வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட்டு அமேசானோட ஆஃபரை பார்ப்போம். ஸோ இதுலேயும் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணும்னா சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த வவுச்சர் மாதிரி தான் வரும், பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் ஆனால் வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும். இந்த கேஷ்பேக் வரும், செக்யூர் கார்டு வித் வின் கேஷ்பேக்குன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வேணுன்னா அதையும் அந்த ஆஃபரையும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு பே நோ கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பே அமௌண்ட் வந்து 3682. மினிமம் அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 180 ரூபா தான். அதை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட் சூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா இதை கொடுக்கலாம். ஸோ இதுலேயுமே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்கள்கிட்ட எல்லா டைமும். இல்லைனா வந்து ஆர்பிஐ வந்து ஆப் அடிச்சிடுவாங்க. ஸோ செக்யூர் ஆல் மை கார்டு அக்கார்டிங் டு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹியர் இஸ் எவ்ரிதிங் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஆர்பிஐ கைட்லைன்ஸ். ஆக்சுவலாக வந்து ஆர்பிஐ வந்து அதை ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அன்செலக்ட் பண்ணிவிட்டு பே 3600.82 கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா லோட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட பேங்க்கு என்னென்ன பேங்க்காக இருக்கோ அந்த பேங்க் எல்லாத்தையும் காமிக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் பேங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா வியூ ஆல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் பேங்க்கை வேணாலும் பேங்க்கை சூஸ் பண்ணிங்க. அதர்வைஸ் நீங்கள் டேரெக்டாக கூகுள் பே ஜிபே மூலிமா வந்து பே பண்ணிவிடுங்க. அது ரொம்ப பெட்ரு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்பேவை சூஸ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு பே நோ கொடுக்குறேன். அகைன் பேமெண்ட்டுக்கு போகிறேன். பேங்க்கை சூஸ் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். ஸோ யூபிஐ பின் என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி பணம் பேமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பணம் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ நான் செக் பண்ணிவிட்டு பணத்தை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு ஸோ பார்த்திங்கன்னா எப்படி கலர்ஃபுல்லாக காமிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேங்க் வெப்சைட்டில் பார்க்கவே முடியாது. ஸோ கலர்ஃபுல்லாக காமிக்கிறதுனால பணம் அதிகமாக கேட்டால் பரவாயில்ல, யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஆனால் இது நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த ₹2 நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக திரும்ப இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். கேன்சல் கொடுத்துட்டேன். ஸோ யுவர் பேமெண்ட் ஆஃப் 3600.82 வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு கிளைம் கேஷ்பேக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நிறையா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பின் பண்ணலாம். ஏதோ கிடச்சிருக்கு. ப்ரொசீட் ₹10 கேஷ்பேக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறதுல போய் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 203 கிரெடிட் பாயிண்ட்டு. அகைன் ₹4 கேஷ்பேக்கு. அகைன் ₹4 கேஷ்பேக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 55 கிரெடிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ இது மூலயமா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுன்னு பண்ணிட்டீங்க, பண்ண தான் போகிறீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது. ஈவன் அதே மாதிரி யாரோவுக்கும் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக அது பெனிஃபிட் கிடைக்கிறது. ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ₹18 இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் டைம் பே பண்ணுறப்போ இந்த அமௌண்ட்டையும் வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலிமா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.